எல்லாத்துக்கும் சும்மா தனித்தனியெல்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. 6000 ரூபாய் சம்பளம், அதுலதான் உன் பஸ் ஃபேரை நீ பாத்துக்கணும். என்ன? பஸ்ஸுக்கே 1000 ரூபாய்க்கு மேல ஆயிடுங்க. அதான். நீ வேலையை பாரு, உன் வேலை பிடிச்சிருந்தா நாங்களே ஏதாவது போட்டு தரோம். என்ன யோசிக்கிற? உனக்கு செட் ஆகலனா விடு, நீ வேற இடம் பாத்துக்கோ. இல்லங்க, அப்படியெல்லாம் இல்ல. என் தம்பி படிக்கிறான், ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும். கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுத்தீங்கன்னா. இங்க பாரு, இதே ஏரியால மாசம் 3000க்கு வேலைக்கு ஆள் இருக்கு. கௌசிக் சொன்னானேங்கிற ஒரே வார்த்தைக்காக தான் உன்னை வேலைக்கு சேர்த்துக்கலான்னு பாக்குறேன். இஷ்டம் இல்லைன்னா நீ கிளம்பு. இல்லைங்க மேடம், நான் வேலைக்கு வரேன். கொஞ்ச நாள் பார்த்துட்டு பஸ் காசு தந்தீங்கன்னா. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சரிங்க, நான் போயிட்டு நாளைக்கு வந்துடுறேன். சரி கிளம்பு. ஹே இரு, ம். இவ்ளோ தூரம் வந்துட்டு ஏன் சும்மா போற? உன் கைப்பக்கம் எப்படி இருக்குன்னு நாங்களும் பார்க்க வேணாமா? போய் லஞ்ச் சமைச்சு வச்சுட்டு போ. சரிங்க. இங்க பாரு, சொல்லாம கொள்ளாம லீவ் போடக்கூடாது, டைமுக்கு வந்துடணும். அப்புறம் இந்த சம்பளத்துல அட்வான்ஸு, இந்த கடன் கேட்கறது, இதெல்லாம் கூடவே கூடாது. என்ன புரிஞ்சுதா? ம். அப்புறம் நாளைக்கு தான் நீ அஃபிஷியலா சேர போற. நாளையில இருந்து தான் உனக்கு சம்பள கணக்கு. ஓகேவா? ம். சிங்க்ல பாத்திரம் இருக்கு, போய் கழுவி வை. என்ன சமைக்கணும்னு நான் வந்து சொல்றேன். அப்படியே நேரா போனா கிச்சன். ஏய், ம். இந்தா இதையும் கழுவி வை. காலையில 6 மணிக்கெல்லாம் இங்க இருக்கணும்னு சொல்லிருக்கேன்ல. இப்ப மணி 6:20. சாரி மேடம், பஸ் வர லேட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், சீக்கிரம் டிஃபன் லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி தந்துடுறேன். நீ தான் பண்ணி ஆகணும். ஆனா சீக்கிரம் வா. காலையில எழுந்தோடனே நான் டீ குடிக்கணும், இல்லனா ஒரு மாதிரி இருக்கும், தெரியும்ல? சரிங்க மேடம். விஜய்க்கு சூப் ரெடி பண்ணணும், ஞாபகம் இருக்குல்ல? ம். சத்யா, இந்தா இந்த தட்டும் டம்ளரும் யூஸ் பண்ணிக்கோ. உனக்குன்னு இருக்கிற திங்ஸ் மட்டும் தான் நீ யூஸ் பண்ணணும். அப்படியே இதை நீ வாஷ் பண்ணி தனியா வச்சுக்கோ. எங்க திங்ஸ் எதையும் தொடாத. அப்புறம் ராத்திரி போகும்போது பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு போ. காலையில வந்து உருட்டிட்டு இருந்தா விஜய்க்கு தூக்கம் போயிடும். என்ன புரியுதா? சரிங்க மேடம். சத்யா, லஞ்ச் ரெடியா? சாம்பார் கொதிச்சிட்டு இருக்க, இன்னும் 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். எனக்கு லேட் ஆயிட்டு இருக்குமா. டிராபிக்ல மாட்டிக்காம ஆபீஸ் போலாம்னு நினைச்சா இன்னைக்கும் லேட் ஆயிரும் போல இருக்கு. ச்சே, இதுக்குதான் உன்னை 6 மணிக்கு வர சொன்னேன். இப்ப புரியுதா?